Together we achieve victory over heart failure. ஹலோ, நான் டாக்டர் கேஎம் நிஜாமுதீன், எம்டிடிஎம் கார்டியோ, இருதய சிறப்பு மருத்துவர், ஆஞ்சியோகிராம் அண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி டிவைஸ் ஸ்பெஷலிஸ்ட், தேவதாஸ் ஹாஸ்பிட்டல், மதுரை. இன்னைக்கு உலகளாவிய பிரச்சனை என்னன்னா இதய செயல் இழப்பு என்பது என்னவென்றால் இதயத்துக்கு சரியான மசில் பவர் இல்லை, அதாவது பம்பிங் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதய செயலிழப்பு அப்படிங்கிறது அந்த வார்த்தையை நிறைய பேருக்கு அதை கேட்ட உடனே ஆஹா இது ரொம்ப மோசமான வியாதி, அவ்வளவுதான் நமக்கு அப்படின்னு எல்லாரும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. ஸோ இது என்னன்னா இதை பத்திய சரியான புரிதல் இருந்தாக்கா இது ரொம்ப ஈஸி. அதாவது இதயம் சரியாக பம்ப் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுகிறது என்று அர்த்தம். ஸோ அந்த சிரமத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, அதை எப்படி நம்ம கரெக்டா கொண்டு வர்றது, நார்மல் கொண்டு வர்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, சார் இவருக்கு பம்பிங் ரொம்ப கம்மியா இருக்கே சார், இப்போ இம்ப்ரூவ் ஆயிருச்சா, எப்போ சார் இம்ப்ரூவ் ஆகும், எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த அக்கறையும் இந்த புரிதலும் இந்த கன்சர்னையும் நம்ம என்ன பண்ணணும், இதை பகுதி பகுதியாக பிரித்து நம்ம சொல்லணும். முதல்ல இருதய செயலிழப்பு என்பது என்னவென்றால், நம்ம உடம்புல ஹார்ட் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மேலேருந்து நமக்கு வரக்கூடிய பிளட் சப்ளை பம்ப் பண்ணி வெளியில கொண்டு போய் எவ்வளோ 100 ml வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல ஒரு 50 to 70% வெளியில அனுப்பும். அதுதான் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 50க்கு கீழே வந்துச்சுன்னா அது பேரு ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ அது 30க்கும் கீழே வந்துச்சு அப்படின்னாக்கா அது சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர். அப்போ அந்த ஹார்ட் ஃபெயிலியரை நம்ம ஏன் நம்ம பாப்புலேஷனுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, மேலை நாடுகளை விட நம்ம இந்தியாவில் நம்மளுடைய மரபணுக்கள் வித்தியாசத்தினால இந்த ப்ரெஷரு, சுகரு, இது மாதிரி நம்ம சைலண்டான வியாதிகள் மூலமாக ஹார்ட் ஃபெயிலியர் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி அதிகமாயிடுச்சு. ஸோ இது நம்ம மரபணுங்கிறது தான் மெயின் ஃபேக்டரு. அதாவது அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்கள்ட்டேருந்து அந்த மரபணு நமக்கு டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஐயோ அவ்வளோதானா அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸ், அதாவது எதனால ப்ரெஷர் வந்ததுனால ஹார்ட் ஃபெயிலியர் வருது, அப்போ ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அதே மாதிரி சுகர் வர்றதுனால ஹார்ட் ஃபெயிலியர் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது. சில பேருக்கு மது பழக்கம், புகையிலை பழக்கம் இருக்கும், அது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், எதுக்கு எடுத்தாலும் நமக்கு அவங்க டென்ஷன் ஆகுறது, படபடப்பு வருது, ஒரு வேலையை ரொம்ப பதட்டத்தோட செய்யுது. இதை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது நமக்குடைய படபடப்பை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் தான் செடென்ட்ரி லைஃப், அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனால நமக்கு அந்த ஹார்ட் ஃபெயிலியர் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். நம்மளுடைய டயட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய தூக்கம், அதுக்கப்புறம் நடை, அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி இசிஜி எக்கோ இருக்குது. நம்மளுடைய டாக்டரை பார்த்து நம்ம கன்சல்ட் பண்ணி இதை நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் நம்ம வந்துருச்சு ஒருத்தருக்கு அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஹார்ட்டுக்கு மெயினாக அந்த ஹார்ட் நம்ம வரக்கூடிய பிளட் சப்ளை எப்படி அமுக்கி வெளியில கொண்டு வருது. ஸோ இந்த பம்பிங் ஆக்ஷனுக்கு மெயினாக நம்ம சால்ட் லோடை பொறுத்த வரைக்கும் சால்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் உப்பை குறைச்சோம் அப்படின்னாக்கா ஹார்ட்டோட வேலை அதிகம். ஸோ பாதி உப்பு போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வாழ்க்கையோடைய வாழ்நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கால் உப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ உப்பு போடாமல் சாப்பிட்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் நம்ம மைண்டை மேக்கப் பண்ணி உப்பு போடாமல் என்னால் சாப்பிட முடியும். அதாவது லெஸ் சால்ட்டு, மோர் ஸ்பைசஸ். ஸ்பைசஸ்னா நம்மளுடைய இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, இந்த மாதிரி சால்ட் இல்லாத டேஸ்ட்டை சேர்த்துக்கணும். நம்ம சால்ட்னால வரக்கூடிய டேஸ்ட் எனக்கு வேண்டாம், எனக்கு ஹார்ட்டுக்கு நல்லது கிடையாது, என்னுடைய லாங்குவிட்டி, என்னுடைய வாழ்நாளுக்கு சால்ட் ரொம்ப மோசமான விஷயம், அதுக்கு நான் இப்படி சாப்பிட்டுக்குவேன், டொமேட்டோ, இந்த மாதிரி ஸ்பைசஸ், இது மாதிரி உணவுப் பொருட்களை நிறைய சேர்த்துக்கணும். ஸோ இது சிம்பிள் ஃபார்முலா. லெஸ் சால்ட் மோர் லைஃப் அப்படிங்கிறது நல்லா. அதே மாதிரி தான் ஆயிலும். ஸோ ஆயில் அண்ட் கேலரிஸ் ஆட் பண்ணினோம்னா ஹார்ட்டுக்கு வேலை அதிகம். அதனால கிறிஸ்பியா ரொம்ப ஆயிலியா இருக்க ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு பாயில் பண்ணி அப்போ நிறைய சாலட் மாதிரி ராவா அன்குக்கடா இருக்கிறத ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டா ஹோம்மேடா நம்ம சாப்பிடணும். ஸோ சால்ட்டியா கிறிஸ்பியா நம்ம வெளியில வாங்கி சாப்பிட்றது, பேக்கடு ஃபுட்ஸ், அது மாதிரி கார்பனேட்டட் பீவரேஜஸ், அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு இதை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிக்கிள்ஸு, பப்படு,
அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சால்ட் உள்ள ஃபுட்ஸை வந்து குறைக்கிறது. அப்புறம் ஐடியல் வெயிட் ஃபார் தி பாடி ஹைட், பிஎம்ஐயை கண்ட்ரோல் பண்ணுறது. நோ டு ஆல்கஹால், ஆல்கஹால் சுத்தமாக எடுத்துக்க கூடாது. அதுக்கடுத்து வந்து குவிட் ஸ்மோக்கிங் டொபாக்கோ சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய சுகர் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். லிப்பிட்ஸ் இதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஏற்கனவே டயக்னோஸ் பண்ண ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் வராமலே நம்ம பாதுகாக்கலாம். ஈவன் தோ வி ஆர் அட் ஜெனட்டிக் ரிஸ்க், வி கேன் அவாய்ட் ஹார்ட் ஃபெயிலியர். தேங்க்யூ வெரி மச்.